இந்தியாவின் தேசிய விளையாட்டு ஹாக்கியாக இருந்தாலும் கிரிக்கெட் தான் இங்கு மிகவும் பிரபலமான விளையாட்டாக உள்ளது. T20 முதல் டெஸ்ட் கிரிக்கெட் வரை அனைத்து போட்டிகளும் கோடிகளில் புரள்கிறது வர்த்தகம். அதேபோல் கிரிக்கெட் வீரர்களுக்கும் BCCI கோடிக்கணக்கில் கொட்டி கொடுக்கிறது. இது போதாதென்று விளம்பரங்கள் மூலமாகவும் வீரர்களுக்கு வருமானம் கிடைக்க ஏகபோகமாக வாழ்ந்து வருகின்றனர். இவ்வளவு இருந்தும் பல முக்கியமான போட்டிகளில் சொதப்புவது வாடிக்கையாக காணப்படுகிறது. கடந்த ஆண்டு நவம்பரில் இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட நியூசிலாந்து அணி 3 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடியது. இதில் 3லுமே தோல்வியை தழுவியது இந்திய அணி. சொந்த மண்ணிலேயே ஒயிட் வாஷ் செய்யப்பட்டது ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியதோடு சீனியர் வீரர்கள் மீதும் இந்திய கிரிக்கெட் வாரியம் மீதும் பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன. தொடர்ந்து ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட இந்திய அணி மதிப்புமிக்க பார்டர் கவாஸ்கர் டிராபியை இழந்து ஏமாற்றத்துடன் திரும்பியது. இதையடுத்து இந்திய அணி வீரர்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை BCCI விதித்தது. அதில் உள்ளூர் போட்டிகளில் அனைத்து வீரர்களும் கட்டாயம் விளையாட வேண்டும், வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தின் போது குடும்ப உறுப்பினர்களை அழைத்துச் செல்ல கட்டுப்பாடுகள் என்று பல அதிரடி உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டன. இந்த நிலையில்தான் கிரிக்கெட் ரசிகர்கள் மிகவும் எதிர்பார்த்து காத்திருந்த சாம்பியன்ஸ் டிராபி கோப்பைக்கான கிரிக்கெட் தொடர் நடைபெறுகிறது. போட்டியை பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் நடத்தும் நிலையில் பாதுகாப்பு காரணங்களுக்காக அந்த நாட்டில் நடைபெறும் போட்டியில் விளையாட BCCI மறுத்துவிட்டது. இந்த நிலையில் இந்திய அணிகளுக்கான போட்டி மட்டும் துபாயில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக துபாய் சென்ற இந்திய அணி வீரர்கள் தீவிர வலைப்பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். முன்பெல்லாம் இந்திய அணி வீரர்களுடன் அவர்களின் மனைவி, குழந்தைகள் என குடும்பத்தினர் துபாய் செல்ல அனுமதி மறுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. இந்த நிலையில் இதுகுறித்து ஒரு முக்கிய அறிவிப்பு தற்போது வெளியாகி இருக்கிறது. அதன்படி இந்திய வீரர்கள் சாம்பியன் டிராபி தொடருக்கு தங்கள் மனைவி, குழந்தைகள், குடும்பத்தினரை அழைத்து வர BCCI அனுமதி வழங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் இத்துடன் சில நிபந்தனைகளையும் BCCI விதித்துள்ளதாக தெரிகிறது. அதன்படி ஏதேனும் ஒரு போட்டிக்கு மட்டுமே வீரர்கள் தங்கள் குடும்பத்தை அழைத்து வரலாம். அதற்கு மேல் குடும்பத்தினருடன் வீரர்கள் தங்க அனுமதி இல்லை என்று BCCI கராராக கூறிவிட்டதாக தெரிகிறது. மேலும் இந்திய அணிக்கான வீரர்கள் அறிவிக்கப்பட்ட பின்னர் அவர்களின் PRO, PA ஆகியோருடன் பேசக்கூடாது என்று ஸ்ட்ரிக்டாக கண்டிஷன் விதிக்கப்பட்டுள்ளதாம். BCCIயின் புதிய கட்டுப்பாடுகள் வீரர்களுக்கு வருத்தமாக இருந்தாலும் அவர்கள் சிறப்பாக செயல்பட்டு சாம்பியன்ஸ் டிராபியை வெல்ல வேண்டும் என்பதே இந்திய கிரிக்கெட் அணி ரசிகர்களின் ஒரே விருப்பமாக உள்ளது.